Hi friends, welcome to Tuber channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஜர்தோசி வச்சு தான் ஒரு ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஜர்தோசி வச்சு கண்டினியூஸாக எப்படி ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ ஜர்தோசி எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அதை சேம் லெவலுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஜர்தோசிக்கு நீடில் எந்தெந்த நீடில் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். அப்போ தான் ஜர்தோசிக்கு எந்த நீடில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த நீடிலுக்கு தகுந்த மாதிரி ஜர்தோசி கட் பண்ணிக்குவாங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எப்பயும் நம்ம போடுற மாதிரி செயின் ஸ்டிச் ஒரு லூப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நீடில் இருக்க ஜர்தோசியை மெதுவாக அந்த லூப்புக்கு கீழே இறக்கணும். இறக்கி கீழே நம்ம எப்பயும் செயின் ஸ்டிச் போட ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீடில் உள்ற விட்டு எடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுது நம்ம நீடில் த்ரெட்டை மேலே ரொம்ப மேல் பக்கமாக இழுக்கக்கூடாது. ஸோ அப்படி இழுத்தோம் அப்படின்னா ஜர்தோசி அந்த ஊசியை விட்டு வெளியில் போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஃபுல்லாக மேலே இழுக்கும் போது இப்படி இழுத்துட்டு இந்த ஜர்தோசி அந்த நூலிலேருந்து விட்டு வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கீழே அந்த ஊசியை நம்ம நீடில் புஷ் பண்ணும் பொழுது கீழாவே எடுக்கணும். அந்த ஃப்ரேமை விட்டு மேலே வராமல் கீழே அந்த நூல் மாட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த ஜர்தோசி அதில் லாக் ஆகிக்கும். அப்புறம் கண்டினியூவாக நம்ம ஸ்டிச் போட்டுகிட்டே போடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் போடணும். இது நேர் ஸ்ட்ரைட் லைனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெவ்வேறு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லைன் வரைஞ்சிட்டு அதில் கண்டினியூவாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திலகம் ஷேப்பு இதை வரைஞ்சிட்டு இதில் போடலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம ஆரி ஆன்லைன் கிளாஸில் சொல்லிக் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கலரில் நான் ஃபஸ்ட்டு போட்டேன். அடுத்து கோல்டு கலரில் ஒரு லைனும் அதுக்கப்புறம் திலகம் சேப்பு சுற்றியும் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் இன்னும் டவுட் இருக்குது, இன்னும் கிளியராக வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து இந்த திலகம் ஷேப் அடுத்து ஸ்கொயர் ஷேப்லாம் எப்படி போடணுங்கிற வீடியோவும் மேக் பண்ணலாம். தேங்க்யூ.